विजयाम्बिके विमलात्मिके 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 இன்னைக்கு கஞ்சி பொடி பத்தி சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல இது கார்ன், அப்புறம் சாகோ, ஜவ்வரிசி, கம்பு, கசகசா, சோளம், சோயா, வேர்க்கடலை, கோதுமை, பொட்டுக்கடலை, பார்லி, அப்புறம் பாதாம், ஏலக்காய் கொஞ்சம், புழுங்கரிசி, ராகி. இது எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு வறுக்கணும். எல்லாத்தையும் நல்லா சவக்க வறுக்கணும். இது எல்லாமே பாதி வறுத்தது. இப்போ கொஞ்சம் பாக்கி இருக்கு வறுக்கிறதுக்கு. இதெல்லாம் சுமாரா வறுத்து எடுத்து பொடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற சமாதானம். ரொம்ப பொறுமையா பண்ணணும். இதுல சோயா கொஞ்சம் வறுக்கிறதுக்கு நேரம் ஆகும். சோயா, கார்ன், அதாவது சோளம், அப்புறம் புழுங்கரிசி, கோதுமை எல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம், ஜவ்வரிசி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ராகி, கசகசா, ஏலக்காய் இதெல்லாம் சீக்கிரம் வறுபட்டுடும். சுமாரா 1 மணி நேரம் ஆகும் எல்லாம் வறுத்துருக்கு. இந்த வறுத்த சாமான் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னா கலந்துடலாம். அண்ணா கலந்து ஒரு போல எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும். இந்த வறுத்த பொருட்கள் எல்லாம் அண்ணா ஒன்னா கலந்து ஆறணும். ஆறினப்புறமா மிஷின்ல பொடிக்கணும். இது பெரிய பாப்கார்ன். இது போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் பெருசு பெருசா அப்படி ஃப்ளவர் மாதிரி வர ஆரம்பிச்சுடும். இது மிஷின்ல கொடுத்து அரைக்கணும். நல்லா மாவு மாதிரி பண்ணணும். அப்படி மிஷின் இல்லைன்னா மிக்சிலேயே போட்டு முடிஞ்ச அளவு அரைச்சி வச்சுக்கிறது. கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் தப்பு கிடையாது. அதுவும் நல்லா தான் இருக்கும். இது பாலும் தண்ணியுமா கலந்து வச்சுட்டு இந்த பொடியை போட்டு நல்லா கலக்கி விடணும். இது டைரக்டா போட்டு அப்படியே கட்டி கட்டி ஆயிடும். அதனால நல்லா கரைச்சிட்டு தான் விடணும். அப்படி இது சர்க்கரை போடாட்டா அப்படியும் 2 வெல்லம் கூட போட்டு குடிக்கலாம். வெல்லம் போட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இது முடிஞ்ச அளவு கொஞ்சம் மாவா பொடிச்சுக்கலாம். அப்படி மாவா பொடிக்க முடியாட்டா கொஞ்சம் கரகரன்னு இருந்தாலும் தப்பு இல்லை. ரொம்ப கரகரன்னு இருந்தா வயசானவா இருந்தாக்கா தொண்டையில போய் கொஞ்சம் கரகரன்னு பண்றதுனால மாவா இருந்ததுன்னா நல்லது. இப்போ கஞ்சிப்பொடி ரெடி ஆயிருக்கு. இது கொஞ்சம் லேசா கரகரன்னு தான் இருக்கு. இப்போ இதை தண்ணியும் பாலுமா கலந்து கரைச்சிட்டு 2 கொதி வந்தோடனே இறக்கி வச்சுடணும். இதுல வெல்லம் போட்டுக்கிறவாலும் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரையும் போட்டுக்கலாம். பட் வெல்லம் போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை காத்தால பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல இந்த காபி டீயை விட்டுட்டு இதை கொஞ்சம் சாப்பிட்டுருந்தாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல எல்லா விதமான புரோட்டீன்ஸ் எல்லாமே அடங்கி இருக்கு இதுல. அப்புறம் வயசானவளுக்கு ரொம்ப நல்லது. சட்டுன்னு பசியும் எடுக்காது. இந்த டயட் இருக்கிற ஆளுக்கு ரொம்ப நல்லது. இதுல பார்லி எல்லாம் இருக்கிறதுனால உடம்புல ஃபேட் போடாது. உடம்பு ஒல்லியா இருக்கும். நிறைய யூரின் எல்லாம் நல்லா பாஸ் ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா. அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் வராது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதை வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளைப்பாகு வச்சு பெருளங்காய் உண்ட மாதிரி பிடிச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்கன்னாக்கா. இதெல்லாம் பண்றதுக்கு தோராயமா 80 to 90 ரூபாய் வரைக்கும் தான் வருது. இதுவே நீங்க கெல்லாஸோ வேற ஏதாவது வாங்கினா எவ்வளவு பணமா இருக்கு அது உங்களுக்கே தெரியும்.
அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, காஸ்ட் வைஸும் ரொம்ப சீப்பு. இது வந்து சுமாராக 1 மாதம் வரைக்கும் ஒரு ஆளுக்கு சாப்பிடலாம். டெய்லி 2 டீஸ்பூன் போட்டுட்டா போதும். ஒருத்தருக்கு சாப்பிடணும்னா 2 டீஸ்பூன் பால்லையும் தண்ணியிலையுமா கலந்து 2 கொதி வந்தோடனே இறக்கி வச்சு சாப்பிட்டுருந்தா ரொம்ப நல்லது. இது வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கலைனாக்கா எந்த ஐட்டம் கிடைச்சதோ அந்த ஐட்டத்தை வச்சு இதில் வந்து பச்சை பயிரும் கலந்து போடலாம். இதில் வந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கலன்னு கிடையாது, ஏதாவது 1 2 ஐட்டம் கிடைக்கலனாலும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லா ஐட்டமும் கிடைக்காம இருக்காது. இப்படி கிடைக்கலனாலும் தப்பு கிடையாது. பச்சை பயிரை கூட வறுத்து போடலாம், நல்லா இருக்கும். இது எல்லா பொருளையும் சேர்த்துனாக்கா 1 கிலோவும் 200 கிராமும் வரும். இது 1 மாதத்துக்கு ஃபுல்லாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மொத்தம் காஸ்ட்டே 80 ருபீஸ் வரைக்கும் தான் வரும். இது எல்லாத்துக்குமா சேர்ந்து 80 ருபீஸ். 80 ருபீஸ்னா $1.50, அதுக்கு மேலே வராது. இப்போ இதுலேருந்து 2 ஸ்பூன் பொடி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிறது, நல்லா கரைச்சிக்கணும். இது நான் இப்போ மெஷர் பண்ணுறது 1 கிளாஸ் கஞ்சிக்கு உள்ளது. இப்போ பால் கொதிக்கிறது, இந்த பாலில் இதை விட்டுடணும். விட்டு நல்லா கலரணும், நல்லா அடக்கிட்டே இருக்கலாம், இல்லாட்டா அடியில் பிடிச்சிவிடும். இப்போ இந்த கஞ்சி நல்லா கொதிக்கிறது. இது 2 நிமிஷம் கொதிச்சப்புறமா இதை இறக்கி வச்சு விடுறது. இறக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வெல்லமோ சர்க்கரையோ எது வேணால் போடலாம். ஆனால் வெல்லம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் நல்லா வெல்லம் கரையணும். கரைஞ்சப்புறமா டம்ளரில் விட்டு சாப்பிட்டு. இது இப்போ பாலோ வெல்லமோ ஒன்றும் பிடிக்காதவா என்ன செய்வானா, இந்த கஞ்சியை கொதிச்ச தண்ணியில் போட்டு நல்லா வெந்தப்புறமா மோரை விட்டு கூடயும் சாப்பிடலாம். மோரில் 2 உப்பு போட்டுட்டு அப்படியும் சாப்பிடலாம்.